எப்போதுமே சண்டேனா ஆஸ் யூசுவல் நான்வெஜ் தான் செய்வோம். அதே மாரி இன்றைக்கி நான்வெஜ் தான் செஞ்சுருந்தேன். இன்றைக்கி என்ன நான்வெஜ் நாங்கள் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புகெண்டை இருக்கு இல்லையா? மீன் அதை தான் எடுத்திருந்தோம். நெய் மீன் சொல்லுவாங்க. மீனில் நிறைய வெரைட்டி இருக்குது. நான் வந்து பர்சனலாக எனக்கு பிடிச்சது வந்து இந்த பாப்புகெண்டைன்னு சொல்கிறது, நெய் மீன் சொல்கிறது தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பீஸும் நல்லா பெருசாக இருக்கும். அதாவது இந்த பந்திக்கெல்லாம் வைக்கிறது மாதிரி இருந்துச்சு, இல்லை யாருக்காவது விருந்து வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மீன் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இது வாங்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி. சின்ன வெங்காயம் நிறைய போட்டு லைட்டாக ஒரு 4 பூண்டை தட்டி போட்டு செஞ்சோம்னா கமன்னு குழம்பு சூப்பராக இருக்கும். தக்காளி கொஞ்சம் கூட போட்டு புளி கம்மியாக வச்சு லைட்டாக புளிக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா மீன் குழம்பு இன்னமும் நல்லாயிருக்கும். எப்போதுமே மீன் குழம்பு வைக்கும் போது நான் விளக்கெண்ணெய் சேர்த்துக்குவேன். வீட்டில் அப்படியே பழக்கிட்டாங்க. மீன் பொரித்து மசாலா போட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி சூப்பரான லஞ்ச். மீன் குழம்பு, மீன் வறுவல் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கலான்னு போனோம். கடைசியில் பார்த்தா ஜான் வந்து ஒரு ஃப்ரூட் மிக்சர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நைட்டு போல் வீட்டெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு, எனக்கு காலைல பிரம்ம முகூர்த்தம் இருக்கு இல்லையா? அதனால் வீட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு தூங்குறதுக்கு மணி 12 ஆச்சு. இந்த டே சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.